நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த மாதம் வாக்குத்தத்தம் பண்ணின சங்கீதம் 5:12 என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 673, பக்கம் 673, ஐந்தாவது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தால் அவனை சூழ்ந்து கொள்வி. ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு நாமத்திலே மீண்டும் இந்த சமூகத்தில் வருகிறோம். வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தையை இந்த திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசு. நீங்கள் இல்லை, பிதாவின் ஆவியானவர் சொன்னீரே, நீர் பேசும். அடியாரில் கேட்கிறோம்ப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் கர்த்தருடைய வார்த்தையாக நாங்கள் பார்த்தது 1ஆம் தேதி ஆண்டு சமூகத்திலே கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து என்ற தலைப்பில் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டார். அதை யூடியூப்ல இருக்குது பாருங்க. இன்று கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது எனக்கு ஆண்டவரின் உள்ளத்திலே அவர் கொடுத்த வார்த்தை, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்ன கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டாம், கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வி. சொல்லுங்க, கர்த்தாவே நீர் அவனை ஆசீர்வதித்து கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மேண்டாதாக. இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு ஒரு கீ வேர்டாக நீங்கள் என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 22:36 அந்த வார்த்தை எங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2 சாமுவேல் 22:36 பக்கம் 417. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று தாவீது இங்கு சொல்லுகிறான். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். இங்க கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து ஆண்டவர் என்ன காருண்யம் என்னை கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர் என்று சொல்கிறார். அப்போ அந்த கேடகம், கர்த்தர் ஒரு நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறாராம். அப்போ சூழ்ந்து கொள்ளுகிற அந்த கர்த்தர் எதினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார்னா, இங்க சங்கீதம் சொல்லுகிறது, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். அல்லேலூயா. ரட்சிப்பின் கேடகம் இல்லாம கர்த்தர் ஒரு மனிதனோட வாசம் பண்ணவே முடியாது. அப்போ இங்கே உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தி எதுவுமே சொல்ல முடியும். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு சொல்லுங்களா ஒரு வார்த்தை, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். We have received it. ரட்சிப்பின் கேடகத்தை தந்தீர். 2வது அந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, அது சொல்லப்படுங்க, உம்முடைய காரியம் என்னை பெரியவனாக்கும். இன்னும் பெரியவன் ஆகல, பெரியவனாக்கும் என்று வரப்போகிற ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிறது. ஆண்டவர் எனக்கு வேதத்திலிருந்து ஒரு புருஷனை எனக்கு காண்பித்தா. இதுல 4 விதமான காரியங்கள் இருக்குது. கதை சித்தம்னா ஒவ்வொரு வாரம் ஒன்றை பார்ப்போம். இன்று ஆண்டவர் எனக்கு ஆபிரகாமை குறித்து கர்த்தர் காண்பித்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற 6 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை 15 பக்கமும் 15, அதிகாரம் 15 பக்கமும் 15. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தினே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரத்திலிருந்து 1வது வசனத்திலிருந்து முடிய கடைசி
அதை வச்சும் நம்ம வாக்த்ரூ பண்ண போகிறோம். இங்கே ஆண்டோடைய வார்த்தை பாருங்க, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தி என்று நாம் 2 சாமுவேலில் வாசித்தோம். உம்முடைய காரணம் என்னை பெரியவனாக்கும் என்று சரியா இந்த வார்த்தைக்கு புரிந்தவர் யாருன்னா ஆபிரகாம். பக்கத்துல சொல்லுங்க, யாரு? ஆபிரகாம். சொல்லுங்க, ஆபிரகாம். அவரு என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, சொல்லுங்க, எதுல உண்டாச்சா? தரிசனத்துல உண்டாச்சா? எத்தனை பேர் தரிசனம் பார்க்க இருக்கிறீங்க? தரிசனத்துல உண்டாயிட்டோம். கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு தரிசனத்தை உண்டாக்கி அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை என்னன்னா, ஆபிரகாமே நீ பயப்படாதே, ஆபிரகாமே நீ பயப்படாதே. இப்படியாக ஒரு தேவ ஊழியர் சொன்னாரு. நம்ம ஆபிரகாமுக்கு, இது யாருக்கு சொன்னாருங்க? ஆபிரகாமுக்கு சொன்னாரு. அப்படின்னா அது என்னதான் இருக்குமா? ஆபிரகாம் சொன்ன மாதிரி தான் இருக்குமா? ஆனால் வாசிக்கும் போது உங்க பேரை வைத்து இந்த மார்ச் மாசத்துல உங்களை பார்த்து உங்க பேர் சொல்லுங்க, பால் சாலமன் நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலமாக. உங்க பேர் வச்சு சொல்லுங்க, ஒவ்வொரு உங்க பேர் வச்சு சொல்லுங்க, நீ சொல்லி நீ பயப்படாதே. அன்பானவரை, ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் ரட்சிக்கிற கேடகமா இருக்கிற, அதாவது உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் என்று சொல்லுகிற பிள்ளைகள் பயப்படவே கூடாது. ஆமென். எதை குறித்தும் பயப்படவே கூடாது. சிலருக்கு எக்ஸாம்னா பயம், பிள்ளைகளுக்கு எக்ஸாம்னா பயம். 4 தினத்துலேருந்து 10th எக்ஸாம் நம்ம போன வாரத்தில் ஜெபித்தோம். தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. எக்ஸாம்னாலே பயம் வரும், பயப்படக்கூடாது. புதுசு வேலையினால பயப்படுவாங்க, பயப்படக்கூடாது. புதிய வீட்டுக்கு போனனாலே பயப்படுவாங்க, இங்கே யாருந்தோ என்ன பல. புதுசாக ஒரு காரியத்தை பிஸ்னஸ் பண்ணால் பயப்படுவாங்க. புதிதாக ஏதாவது எந்த ஒரு புதிய காரியம் ஆனாலும் பயப்படாங்க. இதே பழைய காரியத்தை செய்யுங்க சொல்லுங்க, பயப்படவே மாட்டாங்க. ஏன்? ஏற்கனவே அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லி பயம். ஆனால் புதுசாக செய்யும் போது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, சக்சஸ் ஆகுமோ, இல்லை நிலைக்குமோ, ஆசீர்வாதமாக இருக்குமோ, இது சேருமோ, இது வாழுமோ, அப்படி பல கேள்விகள் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல நமக்கு பயத்தை உண்டாக்கும். உண்மையாகவே பயத்தை உண்டாக்கும், பயமா இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த மார்ச் மாதத்துல நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்ற கேடகத்தினாலே உங்களை சூழ்ந்து இருக்கிற அந்த ரட்சிப்பின் கேடகம் ஆகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு பார்த்து சொல்லுகிறாரு, மகனே மகளே பயப்படாதே. ஆமே. சில சொல்லுவாங்க, என் மாமியார் இருந்தாங்க, எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்வாங்க. மாமியார் எவ்வளோ காலம் இருக்க முடியும்? மாமனார் எவ்வளோ காலம் இருக்க முடியும்? என் மகன் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, மகள் எவ்வளோ நேரம் உங்களோட இருக்க முடியும்? மகன் பார்த்துட்டாங்க, எவ்வளோ நேரம்? அதனால உங்களோடு என்னென்றும் இருக்கிற கர்த்தராகிய ரட்சிப்பின் கேடகம் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, மகனே மகளே பயப்படாதே. ஆமென். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் ஆண்டவர் நம்மை நீதிமானாகிய நம்மை ஆசீர்வதித்து, ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பு என்ன கேடகத்தான் நம்மளை சூழ்ந்து இருக்கிறார். ஆகினால பயப்படாதே என்று சொல்லுகிறார். பயப்படாதுன்னு சொல்லுகிறார். பாருங்க, அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் பயப்படாதேன்னு சொல்லி, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலம். ஏங்க, பலனா இருந்தாலே போதாதா? கர்த்தர் மகா பெரிய பலனாய் அவனோடு இருக்கிறாருன்னா, அப்போ அவன் எதற்குமே என்ன பண்ண வேணாம், பயப்படவே வேணாம். இந்த முதலாவதாக நான் இந்த குறிப்புக்கு ஒரு பேரிட விரும்புகிறேன். என்னன்னா, காட்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். கர்த்தருடைய வார்த்தை அவனை உற்சாகப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை அவனை வேறு விதமாய் பலப்படுத்துகிறது. ஆமென். அவன் அந்த காரியம் முடிந்த பின்பு என்று வேற்று வாசிக்கும். இந்த காரியம் நடந்த பின்பு என்ன உங்களுக்கு அந்த 15ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, லோத்தை பிடித்து அந்த காரியம் நடந்த பிறகு. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற, நீ என்ன பண்ணாத, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நீங்க எத்தனை பேர் எப்படி வந்தீங்க எனக்கு தெரியாது. ஆனா அந்த மார்ச்னாலே எல்லாரும் பயப்படுற ஒரு மாதம். மார்ச் மாசத்துல பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி அது ஒரு பயம் இருக்கும். மார்ச் மாசத்துல அக்கௌண்ட்ஸ் முடிக்கிற மாதம், அதாவது கோர்ட்டர் முடிக்கிற மாதம். மார்ச் மாசத்துல நிறைய கமிட்மெண்ட்ஸ் உள்ள ஒரு மாதம். அந்த மார்ச் மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறாரு, பயப்படாதே என்று சொல்றாரு. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். பயப்படாம இருக்கணும். வேகமா நான் கடந்து போறேன். பாருங்க, அவர் நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன்னு சொன்ன
நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்க சொல்லி கர்த்தர் அவனை உற்சாகப்படுத்தினார். அவன் கேட்ட உடனே அவனுடைய அடுத்தது ஆபிரகாம் வந்து என்ன பண்ணுகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் கேட்ட உடனே ஆண்டவர் அவனுக்கு ரெண்டாவதாக அந்த வார்த்தை என்ன பண்ணுச்சுன்னா, அவனை காட்ஸ் வேர்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட், அவனை அந்த வார்த்தைக்குள்ளே தன்னை அப்படியே என்கேஜ் பண்ணிடுச்சு. கர்த்தர் என்னை பயப்படாத சொல்லிட்டார், கர்த்தர் எனக்கு மகா பெரிய பலனா இருக்குன்னு சொல்லிட்டார், கர்த்தர் எனக்கு கேடகமா இருக்குன்னு சொல்லிட்டார், கர்த்தரை அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் வாழ்க்கை குறித்து பயந்திருந்த, அவன் எதிர்காலத்தை குறித்து பயந்திருந்த, தன்னுடைய குடும்பத்தை குறித்து பயந்திருந்த, தன்னை குறித்து பயந்திருந்த, அவன் இருக்கிற தேசத்தை குறித்து பயந்த எல்லா பயம் அவனை விட்டு நீங்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக தன்னை என்கேஜ் பண்ணிட்டான் பாருங்க. ஆமே, எல்லாவற்றையும் அப்படியே மறந்துட்டான். என்னென்ன காரியம் பயப்படான்னு சொன்ன அத்தனையும் பயந்துட்டு உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை என்கேஜ் பண்ணிட்டு 3வது வருஷத்தை 2வது சொல்லப்பட்டு பாருங்க. அதுக்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவி, கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவி. எத்தனை பேர் இன்னைக்கு என்ன தருவார் வந்திருக்கிறீங்க? ஆமே, நிச்சயமா ஆராயம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன இருக்குது, ஸ்நாக்ஸோ காஃபி கத்தியமா தருவார் கர்த்தர். ஆமே, ஆண்டவர் என்ன தருவி. அதுதான் தேவனுடைய பிள்ளை. ஒரு தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு மனிதன் வரும்போது, ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறேனே எனக்கு என்ன தருவி என்று அந்த விசுவாசத்தோடு வரும். இன்னைக்கு வந்த எனக்கு என்ன, அவன் பாருங்க கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ரட்சிப்பின் கேடகமா இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நீதிமானா உன்னை நான் பார்த்திருக்கிறேன், நீ நீதிமான், அதனால் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் ரட்சிப்பின் கேடகமாய் கூட இருப்பேன், நீ பயப்படாத, எந்த காரியத்துக்கு பயப்படாத என்று சொன்ன உடனே ஓகே ஆண்டவரே சோத்திரப்பா, நல்லதுப்பா, போய் தன்னுடைய என்ன சொல் வேலையாட்கள் தன்னுடைய எல்லாரையும் கூப்பிட்டு கர்த்தர் என்னை பார்த்து என்ன சொல்லிட்டாரு சொல்லுங்க, பக்கத்து பார்த்து பயப்படாதன்னு சொல்லிட்டாரு, பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் நம்ம பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம், எப்படி போகிறோமோ நம்ம அப்படியே போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு அவன் வந்து தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட சொல்லலை, தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லலை, தன்னுடைய வேலைக்காரில் சொல்லலை, தன்னுடைய சகோதரர் லோத்துக்கிட்ட சொல்லலை, யார் இடத்துல சொல்லவே இல்லை. அவன் என்ன பண்ணான்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையை அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன தருவி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க உனக்கு என்ன வேணும் இன்னைக்கு தேவ சமூகத்துல நீங்க சொல்லி என்ன வேணும்னா வந்திருக்கீங்க. எத்தனை பேர் கேட்க விரும்ப, ஆண்டவரே எனக்கு என்ன தருவி. ராமே தன்னை ஆண்டவர்கிட்ட எனக்கு என்னப்பா தருவீங்க, எனக்கு என்ன தருவின்னு கேட்டான் பிறகு. அது நான் சொன்னேன், காட்ஸ் வேர்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட். அந்த வார்த்தை ஆண்டுடைய வார்த்தை அவனுக்கு வந்த உடனே தன்னை வார்த்தைக்குள்ளே தன்னை இணைத்து கொண்டான் பாருங்க. என்ன தருவி என்று சொல்லி பாருங்க, அடியனுக்கு என்ன தருவி, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று தமஸ்கு ஊரனாகி இந்த எலியேசர் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே என்று சொல்லி குறிப்பா கேட்டான் பாருங்க. என்ன வேணுமோ அதை குறிப்பா கேட்டான் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட வரும்போது என்ன வேணுமோ அதை நீங்க கேட்கும் போது நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். கர்த்தர் ஏதாவது கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது, கர்த்தர் நினைச்சா கொடுக்கட்டும் அப்படி சொல்லக்கூடாது, அவர் கொடுக்கறத கொடுக்கட்டும் அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இது வேண்டும், எனக்கு இது வேண்டும். பாருங்க, அவன் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு ஆண்டவரான எல்லாம் வீட்டு இருந்தார். அவன்கிட்ட ஒண்ணு இல்லை, என்னென்ன பிள்ளை இல்லை. ஆனால் குறிப்பா என்ன கேட்டான், பிள்ளை எனக்கு வேணாம், பிள்ளை இல்லாத இருக்கிறேனே ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட கேட்டான். சொல்ற பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமையா தேவனுடைய ஆலயத்துல இங்க ஆராதனை ஆரம்பித்து இங்க சகோதரி 12 வருஷமா குழந்தை இல்லாத இருந்த ராஜி சகோதரி இங்க வந்து புல்பீட்ல இருந்து நாங்க ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே மகளை நினைத்தருளும் என்று. கர்த்தர் 12 வருஷத்துக்கு பிறகு கற்பம் தரிக்க வைத்து அழகாக ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தார். ஆமே. பாருங்க, அவங்க என்கிட்ட வந்து சொல்ல எனக்கு குழந்தை கொடுங்கன்னு சொல்லலை, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் குறிப்பாக அவங்களுக்கு என்ன வேணும், என்ன அவங்களுக்கு கர்த்தர் தரணும், அதை குறிப்பாக கேட்கும் போது கர்த்தர் அவங்களை நினைத்தருவினார், கர்த்தர் அவங்களுக்கு பிள்ளையை கொடுத்தார். ஆமே. அதில் உங்களுக்கு குறிப்பாக என்ன வேணும், ஆண்டவரே வயசாச்சு எனக்கு ஒரு மாப்பிள்ளை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டா மாப்பிள்ளை கொடுப்பாரு. ஆமே. ஆண்டவரே எனக்கு ஒரு பொண்ணு கொடுப்பா, பையனை அப்படிலாம் பெற்றவங்க ஒரு மருமகளை கூட கேட்டால் கொடுப்பார். வேலை இல்லையா வேலை கொடுங்கப்பா, வீடு இல்லையா வீடு கொடுங்க, கேட்கலாங்க, நாம கேட்கணும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது பாருங்க, மத்தேயு 7:11 நினைக்கிறேன், பொல்லாதாக நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது
தம்மை நோக்கி வேண்டுகிறவர்களுக்கு நன்மையானது தருவது அதிக நிச்சயம் அல்லவா. வெக்கமே படக்கூடாதுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டால் வெக்கப்படுவோம், பூச்சிப்பாரா? இல்லை, ஆண்டவரை சில சுகத்தை கூட கேட்க மாட்டாங்க. ஆண்டவரே என்னை சுகப்படுத்த கூட கேட்க மாட்டாங்க. அப்படி இல்லை, வந்த சான்ஸை விடக்கூடாது. ஆமே. அப்போ பரலோகத்துக்கு போனோம்னா நீங்கள் கேட்காதீங்க. பரலோகத்துக்கு போனோம்னா வேணும்னா நீங்கள் கேட்காதீங்க. ஆனால் நான் பரலோகத்துக்கு போகிறது இப்போ விருப்பம் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆமே. ஆண்டவரே கர்த்தாவே எனக்கு இது வேணும். பணம் வேணுமா பணம் கொடுங்க, வேலை வேணுமா வேலை கொடுங்க, வீடு வேணுமா வீடு கொடுங்க, ஊழியம் வேணுமா ஊழியம், ஆத்தம் வேணுமா ஆத்தம் கொடுங்க, வரம் வேணுமா வரம் கொடுங்க. என்ன வேணும்னாலும் பேசிக்க கர்த்தரிடத்துல கேட்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நிச்சயமாக தருவார். ஆமே. ஏனென்றால் அவர் நீதிமானை ஆசீர்வதித்து காரணம் என்ன கேடகத்தினாலே சூழ்ந்து இருக்கிறார். கர்த்தர் எங்கேயோ ஆலயத்தில் இருக்கிறவல்ல, சிலையில் இருக்கிறவல்ல, படத்தில் இருக்கிறவல்ல, இந்த உலகத்தில் இருக்கிறவல்ல, உனக்குள்ளேயே இருக்கிறார். சொல்லுங்க, உனக்குள்ளேயே இருக்கிறார், உனக்கு மேலே இருக்கிறார். அதுதான் கர்த்தர். உனக்குள்ளே இருக்கிறது இயேசு, உனக்கு மேலே இருக்கிறது கர்த்தருடைய ஆவியாகிய இயேசுவின் ஆவி. ஆமே. ஆவியானவர் உனக்கு மேலே இருக்கிறார். அதனால பயப்படவே வேண்டாம். நீ கர்த்தரை கேட்கும் போது கர்த்தர் தருவார். அதுதான் தன்னுடைய வார்த்தையோடு தன்னை இணைத்து கொண்டா. பாருங்க, சில பாருங்க சர்ச்சை விட்டு போன உடனே என்ன பண்றாங்க? ஏன் டைரி எடுத்துவாங்க, ஏன் எழுதுங்கன்னு சொல்றோம். கர்த்தர் இந்த வார்த்தையோட என்ன பேசுனீங்களே, இந்த வார்த்தையை நிறைவேற்றுங்கப்பா. உங்க வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை ஒருபோதும் புறப்பட்டு போய் வெறுமையா திரும்ப சொல்லிக்கப்பா. அது அனுப்பப்பட்ட காரியத்தை ஆகும்படி வாய்க்க செய்கிற. சொன்னீங்களே, இந்த வார்த்தையோட பேசுனீங்களேன்னு சொல்லி இந்த வாரம் நீ ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் அப்படியே வாய்க்க செய்வார். ஆமே. ஒவ்வொரு வாரமும் நான் ஆலயத்துக்கு ஓடி வரும்போது கர்த்தர் என்னோட பேசுவார். பாடல் மூலியமா பேச மாட்டாரா, ஆராதனை மூலியமா பேச மாட்டாரா, வார்த்தை மூலியமா பேச மாட்டாரா என்று ஆவலோடு வருவேன். ஒண்ணுமில்லாத நிலையிலே ஆண்டவர் சமூகத்தில் வருவேன். கர்த்தர் என்னோடு பேசி பேசி அந்த வார்த்தையோடு என்னை இணைத்து கொண்டு, இந்த வார்த்தையின்படி நான் இருக்கிறேன்னா முதல்ல விசாரிப்பேன், பார்ப்பேன். இந்த வார்த்தைப்படி நான் வாழ்கிறேன்னா, இந்த வார்த்தைப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? அப்படி இல்லைன்னா அங்கேயே மனம் திரும்பி அங்கேயே அறிக்கை செய்து அங்கேயே வார்த்தையோடு ஒப்புரவாகி சரிப்படுத்திக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தையோடு இணைந்துடுவேன். ரெண்டாவதாக, என்ன கர்த்தர் பேசினார், இப்படி சொன்னீரே, இது என் வாழ்க்கை இல்லையே, இது தேவை இருக்கு, இந்த வார்த்தையை எனக்கு செய்யுங்கப்பான்னு ஜெபம் பண்ணி அந்த வார்த்தையை கர்த்தரை கேட்கும் போது ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் எனக்கு அதை தந்து கர்த்தனை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமே. அனுபவத்தை நான் உங்களோட பேசுகிறேன். ஆமே. பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில அவன் பேசின உடனே 3ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் பாருங்க சொல்லிட்டு பின்னும் ஆபிரகாம் எப்படி ஆண்டவரை பார்க்கறான் பாருங்க. தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. அவன் சொல்ல முதல்ல என்ன இல்லைன்றான், எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னான். ரெண்டாவது, இன்னைக்கு இன்னும் தரல. தருது அருளுது யாரு? கர்த்தர். ஆமே. கர்த்தர் தான் எல்லாவற்றையும் தருகிறவர். அதான் அங்க பாடணும், அருள் ஏராளமாய் பெய்யும் என்று. ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங். ஆமென். அவர் தான் எல்லாவற்றையும் தருகிறவர். அதனால அவன் கேட்குறான், எனக்கு இன்னும் நீங்க தராம இருக்கிறீங்க, நீங்க ஒன்று இல்லை என்று ஆண்டவர் சமூகத்தில் சொல்றது. இன்னொன்று, நீங்க கேட்டதை இன்னும் பெறாம இருக்கிற காரியத்தையும் கர்த்தர்ட்ட சொல்லலாம். ஆண்டவரே, இது வரைக்கும் கேட்ட காரியத்தை இன்னும் நீங்க எனக்கு அருளாம இருக்கிறீங்க, எனக்கு அருளாம இருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, அவர் அருளாது இருப்பது எப்படி? ஆண்டவர் வாங்க இடம் இருக்குங்க அதற்கு. பாருங்க, அவர் அருளுவார். ஆமே. கர்த்தர் அவர்கிட்ட வரும்போது ஒன்று நீங்க என்கிட்ட இல்லை, ரெண்டாவது இன்னும் நீங்க தரல. சொல்லுங்க, இன்னும் நீங்க தரல. உங்களுக்கு என்ன வேணும்? இன்னும் என்ன பெண்டிங் வச்சிருக்காரு ஆண்டவர்? ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறேன், உங்களுடைய வார்த்தையோடு என்னை இணைந்து இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இன்னும் நீங்க என்ன பண்ணல, தரலப்பா அப்படின்னு ஆண்டுகிட்ட சொல்லும் போது, அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு அண்ணா நியாயாதிபதி அந்த விதவை தம்மை நோக்கி விடாமல் தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கும் போது அவன் சொன்னா, இவன் என்னை ரொம்ப அலட்டுறா, அதனால இவளுக்கு அவன் செய்திருவோன்னு சொல்லிட்டு செய்துட்டானா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்நிதி உள்ள அவனே செய்வானால் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட்டு கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்வார். ஆமென். லூக்கா 18:6 வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பாருங்க, லூக்கா 18:7. அப்போ அன்பானவர்களே, எந்த காரியமானாலும் இன்னும் பெண்டிங்ல இருக்கா, நீங்க உரிமையோடு என்ன பண்ணலாம், கர்த்தர்ட்ட போராடி கேட்கலாம். ஆண்டவரே, இன்னும் எனக்கு அருளாது இருக்கிறீங்க,
இன்னும் எனக்கு அருளா இருக்கீங்க. ஏன் தெரியுமா? அனைத்தையும் அருளிடும் எனக்கென்று தந்திடும். ஒரு பாடலுக்கு அந்த ஒரு கரிய மத்திய பாடுவோமா? அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. பாடுவோமா? அனைத்து ரொம்ப ஈஸி. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருள் ஆண்டவர். இன்னும் உங்க வாழ்க்கையில கிடைக்காது இருந்தா ஆண்டவரே இன்னும் தராம இருக்கீங்களப்பா, தாங்கப்பா. இந்த பாட்டை பாடுங்க ஜெபத்துல. கர்த்தர் உங்க விசுவாசத்தை பார்த்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க உங்களுக்குள்ள உள் வாங்கிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சு நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தம்முடைய வார்த்தை அவர் மகிமைப்படுத்திருக்கிறார். ஆமென். ஒரு ஆமென் இல்லை, ஒரு அல்லேலூயா இல்லையா? ஆமென். சகல பிரஸ்தாபத்துக்கான தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துகிறார். முதலாவது சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, காட்ஸ் வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் ஆபிரகாம் உண்டாயிற்று. காட்ஸ் வேர்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஆபிரகாமுக்கு உண்டாயிற்று. மூணாவதாக காட்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் என்லார்ஜ்மெண்ட், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு விரிவாக்கத்தை கொண்டு வந்தது. அவனை கர்த்தர் விரிவாக்கத்தை அவனுக்கு காண்பித்தார். நீங்க வாசிப்பீங்கன்னா 4ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, கவனிங்க, முதல்ல கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு எதுல எப்படி உண்டாயிடுச்சு? தரிசனத்துல உண்டாச்சுங்க. தரிசனத்துல இருந்தவருக்கு இப்போ தரிசனத்துல இல்ல, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேரடியாக உண்டாகிறது. ஆமென். ஆண்டவர் பாருங்க, ஒரு நாள் கண்ணு தந்து பாத்துறாரு போகுது, இது நடக்கிறதுலாம் என்னடா, ஆண்டவர்கிட்ட கேட்டோமே, ஆண்டவர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டோமே, இன்னும் தரலன்னு சொல்லிட்டோமே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசிட்டோமே என்று சொன்ன உடனே கர்த்தர் அவனை தரிசனத்தில் அல்ல வார்த்தையினால பேசினார். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, சொல்லுங்க, உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி. பாருங்க, அவன் ஆண்டவர் அவனுக்கு சொல்லி, அதாவது என் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சுதந்திரவாளியா இருக்கணும் சொல்லி, நீ வீட்டில் இருக்கிறோம் வேலைக்கார உன் கூட இருக்க அடிமை பசங்களாம் உன் பிள்ளை இல்லை, உன் பிள்ளை உனக்கு நீ உன்னுடைய கற்பத்தில் வரதான்ப்பா பிள்ளை, நீ கவலைப்படாத சொல்லி அவனை என்ன பண்ணார்னா 5ஆம் வசனம், அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை, ஆமென், அவனை அவர் வெளியே, நான் இப்போ ஒன்று செய்ய போறேன், உங்களை எல்லாரையும் வெளியே கூட்டு போறேன், எத்தனை பேர் கூட வர விரும்புறீங்க? ஆமென். சரி, வெளியே போவேனா? இங்க பாருங்க வானத்தை, இங்கே இருக்கு பாருங்க வானம் இருக்குங்களா? வானம் இருக்கா? இந்த வானத்தை கொஞ்சம் பாருங்க. இந்த வானத்தை கொஞ்சம் அனாந்து பார்க்க சொன்னார். அவனை வெளியே கொண்டு வந்து அவன் அனாந்து பார்க்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சொல்றாரு, அனாந்து பார்த்த அவர் சொல்றார், பார், நட்சத்திரங்களில் என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமா இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. நட்சத்திரம் எண்ணுப்பான்றார், நட்சத்திரம் என்னன்னு சொல்றார். உன் நட்சத்திரம் என்ன சொல்றாருன்னா, அதுதான் சொன்ன காட் வேர்ட்ஸ் ஆஃப் என்லார்ஜ்மெண்ட். உன் நட்சத்திரம் உன்னால வானத்தை பார்த்து என்ன, எவ்வளவு எண்ண முடியும்? எவ்வளவு நட்சத்திரம் இருக்கு, எத்தனை எண்ண முடியும்? சரி, இங்க என்னன்னு பார்த்தா இவ்வளவுதான் தெரியுது, இன்னும் போக தெரியும், எவ்வளவு எண்ண முடியும்? எண்ணவே முடியாது. இந்தியா பார்டர் தாண்டினாலே என்னதான் ஆகணும்?
பாஸ்போர்ட் இருக்கணும், அடுத்த கண்ட்ரிக்குள்ள போய் எண்ணணும்னா அப்படிதானே. அப்போ ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு போய் என்ன சொல்லி நட்சத்திரம், அந்த வார்த்தையை கவனிங்க, நட்சத்திரங்களை என்ன உம்மால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமா இருக்கும். என்ன வண்ணமா இருக்கும்னா உன் சந்ததி நட்சத்திரங்கள் போல ஈவண்ணமா இருக்கும். ஆமென். உன் சந்ததி நட்சத்திரங்களை போல என்ன பண்ணுவாரு, ஈவண்ணமா இருக்கும். அப்போ நட்சத்திரம் ஈவண்ணமா இருக்க காரணம் என்னன்னா, ஒரு டிராப் பண்ணுவோமா, இங்க பாருங்க நான் வச்சிருக்கேன் பாருங்க, எல்லாரும் பேனா வச்சிருக்கீங்களா, டைரி வச்சிருக்கீங்களா, ஒரு இது கொடுங்க பாருங்க. நட்சத்திரம் எப்படி நீங்க வரைவீங்க? ஹலோ இருக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கிறீங்க கேளுங்க. இருக்கா? யாராவது ஜோம் பண்ணுறாங்களா பாருங்க. தயவு ஜோம் பண்ணாதுங்க. நான் நைட்டெல்லாம் 2 மணி நேரம் தான் தூங்கினேன், முடியல என்னால். ஏன்னா அப்படியே போயிட்டேன் வருஷத்துக்குள்ள. வச்சிருக்கீங்களா? நட்சத்திரம் எப்படி வரைவீங்க? நட்சத்திரம் எப்படி வரைவீங்க? இங்கே பாருங்க நான் வரைவேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இப்படி பண்ணுவோம். கரெக்டுங்களா? இப்படி தானே பண்ணுவோம். தலைகளை பண்ணுவீங்களா? இப்படி பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம்? இப்படி பண்ணுவோம். கரெக்டா? இப்போ என்ன ஆயிடுச்சு இது? இது நீங்க, இது கர்த்தர். ஆமென். இந்த வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மனுஷங்களை வரும்போது அந்த மனுஷன் எப்படி ஆவான்னா ஸ்டார் ஆயிடுவான். ஹல்லேலூயா. அதனாலதான் முதல்ல முக்காணமா நான் வாழ்க்கையில் ஆட சொல்ற, நீயே ஒரு ஸ்டாரு, உன் சந்ததியும் ஒரு ஸ்டாரும், உன் சந்ததிக்குள்ள இனி வரப்போறோம் ஸ்டாரா இருப்பாங்க. காரணம் என்ன? ஆண்டவர் ரட்சிப்பு என்னும் கேடகத்தால சூழ்ந்திருக்கார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீதிமான அவர் ஆசீர்வதித்து தன்னுடைய காருண்ய கேடத்தினாலே அவனை சூழ்ந்திருக்கிற கர்த்தர் ரட்சிப்பை தந்து அவனை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவனை ஸ்டார் ஆக்குறார். நான் சொல்ற ரட்சிக்கப்பட்டவன் ஸ்டார் ரொம்ப அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. எவன் போட்டோலாம் போட்டு வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல அவங்கள டிபியில வச்சிருக்காங்க. யாரு? எவனோ ஒருத்தங்க அவன் ஸ்டாரு பாடத்துக்குள்ளேயும் போவாது, அவன் ஸ்டாரு பரலோகத்துக்குள்ளேயும் போவாது. ஏங்க அவன் ஸ்டாரு இந்த உலகத்துக்கு கூட போவாதுங்க. உலகத்துல எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு ஸ்டார், நல்ல ஸ்டாரு சொல்றாங்களே, எத்தனை பேர் உலகத்துல போய் சொல்லிப்பாங்க தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை சொல்லி பாருங்க, இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கால் பண்ணுகிற அந்த நட்சத்திரம். ஆமென். ராஜா யூதர் இவன் கேட்டான், இவன் கேட்டான். அந்த நீங்க மத்திய 2ல பார்த்தா யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று. இப்போ நீங்களும் நானும் ஆண்டவர் யாரா? ஸ்டார். பக்கத்துல சொல்லுங்க, நட்சத்திரம். நீங்க யாரு? நட்சத்திரம். யூ ஆர் ஸ்டார். ஆமா, பாட்டு இப்போ கால் பண்ணா சிலர் காது வைக்க முடியலைங்க, சினிமா பாட்டு பாடுது டயல் டோன்ல. உங்களுக்கு தெரியலன்னா தயவுசெய்து உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா போனையோ, அப்பா போனையோ, ஹஸ்பண்ட் போனையோ, ஒய்ஃப் போனையோ வாங்கி கால் பண்ணி பாருங்க. உங்கள் நம்பருக்கு கால் பண்ணால் என்ன பாட்டு வந்து கேளுங்க. இட் இஸ் ஷேம். யூ ஆர் த ஸ்டார். யூ ஆர் நாட் என்ன சொல்றது புட்டிங் சம்படி டு வாய்ஸ். எவனோ ஒருத்தர் பாட்டு கொண்டு போடக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்த்தோங்க, அதெல்லாம் நம்மள ஸ்டார் ஆக்க முடியல. எல்லா ஸ்டாரையும் பார்த்தாச்சு. 1947 ஆரம்பித்த அந்த படத்தோட ஸ்டார் எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம வாழ்க்கையில் எந்த ஸ்டாரும் வந்தது இல்லை. வீட்டில் பேருக்காக தான் ஒரு ஸ்டாரை மாட்டி இருந்தோம். ஆனா எந்த ஸ்டாரை நம்மள ஸ்டார் ஆகல. ஆனா என்னைக்கு அவர் இந்த உள்ள வந்தாரோ அன்றைக்கு நம்மள ஸ்டார் ஆகிட்டார். முதல்ல வீட்டுல ஸ்டார், வாழ்கிற இடத்துல ஸ்டார், தெருவுல ஸ்டார், வேலை செய்யற இடத்துல ஸ்டார், எது செய்த எங்க போனாலும் நம்ம ஸ்டார் ஆகுது. காரணம் என்ன? ரட்சிப்பு என்ன கேடகத்தால சூழ்ந்து எது செய்தாலும் ஆசீர்வாதி நடத்துகிற கர்த்தர். நல்ல காலம் பொறுக்கிற மந்திரம் சொல்றது இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை அந்த உலகத்திலே வாழும் போது கர்த்தர் நம்ம கேடகமா இருந்து ஸ்டார் ஆக்குவாருங்க. ஆமென். இன்னைக்கே முடிவு பண்ணுங்க. ஆனா நல்ல போட்டோவை போடுங்க, நல்ல ட்ரெஸ்ஸாக என்ன பண்ணுங்க போடு. பார்த்தா நான் சொல்லுவேன் எப்பவுமே, பெண்களை பார்த்தா கண்ணை பார்த்து பேசுங்க, வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது, கீழே பார்த்து பேசுங்க. அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால பார்க்கும்போது ஃபோட்டோவை உங்கள் முகத்தை பார்க்குற மாதிரி ஃபோட்டோ போடுங்க. வேற எதுவும் நான் பார்க்க மாட்டேன், வேற எவனா பார்க்கக்கூடாது. எதுக்கு உங்களுக்கு அந்த தேவையில்லாத அதெல்லாம் அதுலேயே கேர்ஃபுல்லாக இருந்துங்க. கர்த்தர் நான் மட்டும் பாருங்க, அவன் வந்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் நீ தான்ப்பா ஸ்டாரு. ஃபாதர் பெக்மன்ஸ் என்ன பாடினார் பாருங்க, ஒரு 90ல பாருங்க, அந்த ஒரு பாட்டில் சூப்பராக ஒரு பாடம் அப்பயே பாடினார். எவ்வளோ ஒரு வெளிப்பாடை பாருங்க. 90வது பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல பாருங்க, 4வது சரணத்தில் அவர் சொல்லப்பட்டிருக்க பாருங்க,
பழைய புக்கில் இருக்குமா, புது புக்கில் கட் பண்ணிட்டாங்க அதுக்கு. ஓகே, ஒரே அடி பாடுவோமா? கர்த்தரை சோதரம் பாருங்க. 90ல் பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெளி நட்சத்திரமே பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெளி நட்சத்திரமே உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவே. உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பாருங்க, இந்த சுடர் உலகெங்கும் என்ன பண்ணுமா? அந்த வசனம் நம்மளை பிரகாசிக்க செய்யும். சுடர் என்னன்னா நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் உங்களை எத்தனை விசுவாசிங்க, உங்களை ஆண்டவர் சில நாடுகளை கொண்டு போவார். ஆமே. கர்த்தருடைய வசனத்தை ரட்சிப்பெண்ணை கேட உங்களோட இருக்குமானார் உங்களுக்கு தெரியாது. என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்த்ததில்லை நான் அமெரிக்கா தேசத்துக்கு போவேன்னு. என்னை ஆண்டவர் கர்த்தர் என்னை 5 முறை டிராவல் பண்ண வைத்தார். ஃப்ளைட்டை பார்த்து ஏரோப்ளேனான்னு ஓடும். எங்கள் தெரு வரைக்கும் போகிற வரைக்கும் ஓடுவோம். ஆனால் ஏரோப்ளேனில் உட்காந்து 36,000 அடிக்கு மேலே வானத்துக்கு கீழே ஜெட்டில் போக முடிய கூட கர்த்தர் கிருபை செய்தார். உயரமாக பறக்கும். அங்கேருந்து அப்படியே பார்ப்பேன், இவ்வளோ ஆண்டவர் எப்படி உயர்த்தினார். ரட்சிப்பு என்ன கேடகம் என்னுடையக்குள்ள வந்ததுனால, அந்த தேவனோட இணைக்கப்பட்டதுனால, என்னை சூழ்ந்திருக்கபடினால என்னை ஸ்டாரா வைத்திருக்கிறார். இன்னைக்கும் நான் ஸ்டார் தாங்க. ஆமே. நீங்களும் ஸ்டார் தான். ஆமே. சொல்லுங்க, நீங்களும் ஸ்டார் தான். நான் பாஸ்டர் அடிக்க சொல்லுவேன், வித் கிரைஸ்ட் யூ ஆர் ஏ ஹீரோ, வித்தவுட் கிரைஸ்ட் யூ ஆர் ஏ ஜீரோ. இன்னைக்கு ஜீரோ வரணும்னா ஏன் ஜீரோவா இருக்கிறாருன்னா, அங்கே போட வேண்டிய ஒன்று இல்லை. அந்த ஒன்று இருந்ததுன்னா அந்த ஜீரோனா ஆகும். அப்படியே போட்டுக்கிட்டே எவ்வளோ யார் ஜீரோ போட அந்த ஜீரோக்கு என்னதான் சொல்ல மாட்டீங்க, வேல்யூ தாங்க. ஜீரோவா இருக்கிறவங்க வாழ்க்கையில இயேசு கூட நிறுத்துங்க. அந்த ஜீரோவை யார் உங்களை ஜீரோ ஆக்குறாலும் அதை ஆட் பண்ணி 10 100 ஆக்குவார், 100 1000 ஆக்குவார், 1000 10,000 ஆக்குவார், 10,000 1 லட்சம் ஆக்குவார், 1 லட்சத்தை என்ன பண்ணுவார் ஆண்டவர் 1 கோடி ஆக்குவார். உன்னை பெருகப்புனா எவ்வளோ ஜீரோ போட்டாலும் யூ டோன்ட் வரி அபௌட் ஜீரோ. இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிற அவரை உள்ள போடு, நீ ஹீரோவா இருப்ப. ஆமென். அவனே பாப்பான், என்னடா இவ்வளோ போடுறோம், இவன்லாம் தான் இன்னும் பெருகிட்டே போறான, இன்னும் ஆசீர்வதித்தே போறான். காரணம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். பாருங்க, அவர் சொன்னாரு, உன் சன்னதி நட்சத்திரங்களை போல இவ்வண்ணமாக இருக்கும்னாரு. இன்னைக்கும் நட்சத்திரமாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அவருடைய சன்னதி பெருகி இருக்குது. அது கர்த்தருடைய வார்த்தையினுடைய என்லார்ஜ்மெண்ட். அப்பவே சொல்றாரு, இவ்வளோ பெரிய விரிவாக்க போற பாருன்னு சொல்லி. இன்னொரு வார்த்தையை பாருங்க, அவன் ஆபிரகாம் பாருங்க 6ஆம் வசனத்தை பாருங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இது God's word of elevator. God's word of elevator. எலிவேட்டர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? லிஃப்ட் பண்ணும். லிஃப்ட் தான் எலிவேட்டர்னு சொல்லுவாங்க. லிஃப்ட்டுக்கு ஒரு பேரு எலிவேட்டர்னு சொல்லுவாங்க. அவன் விசுவாசத்தோட ஆண்டவர் அவனை அங்கிருந்து என்ன பண்றாராம், அவனை அங்கிருந்து அப்படியே கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அவனை அப்படியே கொண்டு போறாரு பாருங்க. அவன் பாருங்க, அந்த 1000 வாசிச்சு இப்படியே அந்த Abraham believed the Lord and God said Abraham was righteous. English versionல God said that Abraham was righteous. பாருங்க, தேவன் சொன்னாராம் ஆபிரகாம் நீதிமான் என்று. பாருங்க, அவன் விசுவாசித்தான். பக்கத்துல சொல்லுங்க, அவன் விசுவாசித்தான். அவன் தேவன் சொன்னதை விசுவாசித்தான். ஆண்டவரே அவனை லிவ் பண்றாரு. என்ன லிவ் பண்றாருன்னா, ஆபிரகாம் ஒரு நீதிமான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆபிரகாம் ஒரு நீதிமான். ஒரு விசுவாசத்தை ஒரு வாழ்க்கையில பாருங்க, உடனே ஆண்டவர் அவனை அதான் சொன்ன God's word of elevator, அவனை அப்படியே உயர்த்தி
ஆண்டவர் அவனை என்ன பண்ணாராம், அவனை காண்பித்தார். பாருங்க, அவன் சொல்லி அது கேட்கிறான் பாருங்க. அடுத்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கு அவரை எப்படிலாம் ஆண்டவர் அவனை உயர்த்தினார்னு பாருங்களேன். நீங்க அடுத்த வருஷம் பாருங்க. பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, வாசிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு. இதான் லிஃப்ட். இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். பாருங்க, ஆண்டவர்கிட்ட எப்படி வந்தான்? பிள்ளை இல்லைன்னு வந்தான். ஆண்டவர்கிட்ட என்னென்ன வந்தான்? இதுவும் அரளப்படன்னு வந்தான். ஆண்டவர்கிட்ட வந்து நின்று ஆண்டவர் அவனை பார்த்து என்ன பண்ணாரு? உன்னை நட்சத்திரம் போல திரளாக மாற்றுவனார். இப்போ அதை விசுவாசித்தான் பாருங்க. அடுத்த லிஃப்ட், நீ நிற்கிறிய இந்த இடத்த உனக்கு தருவோம்பா. ஆமென். அல்லது இதான் விசுவாசங்க. ஆண்டவரை விசுவாசித்தான், நீதிமானாய் ஆக்கப்பட்டான். விசுவாசித்தான், நீதிமான் ஆக்கப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு இந்த இடத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னார். பாருங்க, தருவேன் என்று சொல்லி அவர் சொல்ற பாரு, உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆபிரகாமே, உனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்றப்பா. ஆபிரகாமே, இன்னும் உனக்கு அருள் பல்லன்னு சொல்றப்பா. ஆபிரகாமே, நான் உன்னை நட்சத்திரம் போல சொல்லுவேன், விசுவாசித்தல. ஆனா உன்னை சொல்றேன், முதல்ல உன்னை ஊர் தேசத்துல இருந்து பத்தியா, அங்க இருந்து அழைத்த கர்த்தர் நானே, கர்த்தர் நானே. ஆமென். நீங்க எத்தனை பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் நீங்க திருப்பினீங்கன்னா அதுல பார்த்த 31 அவர் ஊர் என்ற கல்தேயருடைய பட்டணத்துல தான் இருந்தாரு. ஆண்டவர் அவனை 12:1-2-3 அவனை அழைத்தார். அப்புறம் அழைத்து ஆண்டவர் அவனை 7ஆம் வருஷத்துல அவனை 5 நீங்க 7 பார்த்தீங்கன்னா அவன் அந்த கானான் தேசத்தை சுத்தி திரிந்தான். 7ஆம் வருஷத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். கொடுப்பேன்னு சொன்ன அந்த கர்த்தரை அவன் என்ன பண்ணான்னா, அன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அவர் அங்கே தொழுது கொண்டான். ஆமென். அந்த கர்த்தர் சொல்லுறாரு, உன்னை அழைத்தேனப்பா, அந்த கர்த்தர் தான் நான் என்று சொல்றாரு. எப்படி இருக்கும் உங்களுக்கு பாருங்க. ஒருத்தர் இப்போ உங்களுக்கு ஒரு நல்லது செய்தார், உங்களுக்கு தெரியல இவர் தான் செய்தார் அப்படின்னு. ஆனால் பெரிய ஒரு நல்ல நன்மை. அந்த நன்மை ஏற்ற வழியில சொல்லப்படுற வார்த்தை எதில் வைக்கப்பட்டுதான்? வெள்ளி தட்டில். அது போல உங்களுக்கு ஒரு ஏற்ற வேளையில் ஒரு நல்ல காரியத்தை ஒரு செய்தார், உங்களுக்கு தெரியல. ஆனால் அவர் வந்து நிற்கிறார் ஒரு நாள், அன்னைக்கு இந்த காரியத்தை செய்தேன்னு உனக்கு சொன்னேன்னு அது நான் தான் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்களா அப்படின்னு பாருங்க. அது போல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அழைத்தேன், அப்பயே உனக்கு ஊர்ல 11:37 நீ ஊர்ல இருந்த, அப்பயே நான் உன்னை கூப்பிட்டேன். 12:1 என் பேச்சு கேட்டு வந்த. 2 உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன், உன்னை சபிக்கிற சொன்னேன், உன் கூட நான் இருந்தேன். 7 நான் நீ இப்போ சுற்றி திரிஞ்ச பத்தியா, வழக்க தடுக்க எங்கெல்லாம் சுற்றின அதெல்லாம் உனக்கும் தருவேன் என்று அப்பவே வாக்கு பண்ணாரு. அதே வாக்க மறுபடியும் இங்கே சொல்கிறாரு, நான் சொன்னேன் அந்த வார்த்தை உனக்கு நான். பாருங்க, அந்த அழைத்து அவனை எப்படி லிஃப்ட் பண்ண பாருங்க. சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 135:12 சங்கீதம் 135:12 ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். எப்படி கொடுத்தார்னா 11 எமோரியன் ராஜாவாகிய சீகோயையும் பாசானியின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து கொடுத்தாராம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரணும்னு நினைச்சார்னா, சொன்னார்னா எதையும் என்ன பண்ணாரு? பிடுங்கி கொடுப்பாரு, அழித்தம் கொடுப்பாரு, இடித்தம் கொடுப்பாரு. கர்த்தரால முடியாது ஒண்ணுமே இல்லை. அவர் சொன்னார்னா அவர் அப்படியே செய்வார். ஆமென். பாருங்க, அப்படியாக 135:11-12 சொல்லப்பட்டிருக்கு. குறித்து வீட்டில் பாருங்க. அப்போ அவனை எப்படி சொன்ன வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார் பாருங்க. அது மாத்திரமல்ல, அவனை எப்படி உயர்த்தினார்னா 13:2 ஆதியாகமம் சொல்லுது, அவனை ஆஸ்தி உடையவனாய் கர்த்தர் ஆக்கினாராம். அவனை நீங்க என்ன 6 பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, மிகுந்த அவன் ஆஸ்தி மிகுந்த உடையவனாய் காணப்பட அப்படி கர்த்தர் அவனை செய்தாராம். அவனை ஆசீர்வதித்தாராம். அவனை முடிக்கும் போது அவனுடைய குமாரனுக்கு பெண் கொள்ளும் போது 24:1 பார்த்தீங்கன்னா சொல்லப்படுற, ஆபிரகாம் வயது சென்று முதிர்வான நான் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியம் ஆசீர்வதித்து வந்தான். நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்ன பேசிக்கொண்டிருக்கிறேன்? சங்கீதம் 5:12 நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதித்து காரியனை கேடத்தினாலே சூழ்ந்திருப்பார். இந்த நீதிமானை யார் என்றார்? கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை கர்த்தர் தந்து அவனை காரணம் என்ன கெடுத்தா சூழ்ந்திருக்கிறார். பாருங்க, அந்த ரட்சிப்பு
பயப்படாதே என்று ஆபிரகாமுக்கு ரட்சிப்பை சொல்லி அவன் ஆசீர்வதித்த தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அடுத்த குறிப்பு போகிற பாருங்க வேகமாக 4:5. நான் இன்னும் 2 குறிப்பை சொல்லிட்டு பாருங்க. ஆண்டவர் சொன்ன உடனே அவன் அடுத்தது கேட்கிற கேள்வி பாருங்க. 15 அடுத்த வசனம் பாருங்க. அவர் கர்த்தர் சொல்றாரு, அவன் கேட்ட உடனே அதற்கு அவன் கேட்கிறான். அதற்கு அவன் சொல்லுங்க, கர்த்தராகிய ஆண்டவரே நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். எதினாலே அறிவேன், எதினாலே அறிவேன். நல்ல கேள்வி கேட்ட பாருங்க. இது என் சந்ததிக்கு தருவேன், இது நான் நிற்கிற இந்த இடத்த எங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி எப்படிப்பா நான் அறிவேன் அவன் கேட்கும் போது ஆண்டவர் அவனுக்கு பாருங்க அது எதை குறிக்கிறதுன்னா God words of எங்கூல் ஃபீல்ட். அதாவது எங்கூல் ஃபீல்டுன்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க, அது எங்கூல் ஃபீல்டுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, நான் அது உங்களுக்கு விவரிக்கிறேன் பாருங்க. அவன் கர்த்தர் அவனோடு அதாவது நடக்க போற காரியங்களை அவனுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் விவரித்து சொல்றாரு. எங்குல் ஃபெட் என்று சொல்லப்பட்டிருக்கோம் பாருங்க. அதுக்கு நான் கூகுளில் தேடினேன். அந்த எங்குல் ஃபெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எங்குல் ஃபெட்டுக்கு ஒரு அர்த்தம் அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அதுதான். அதாவது என்னன்னா அதோடைய அர்த்தம் எங்குல் ஃபெட் தமிழில் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் கூகுளில் தேடினேன். அதில் ஒரு வேர்டு இருந்தது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இதுக்குரியவன் நீதான் என்று சொல்லி அத்தனையும் காரியங்களும் அவனுக்கு வெளிப்படுத்தினாராம். அதுதான் எங்குல் ஃபெட் சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நான் வசனத்தை காட்டுற பாருங்க. 15 வீட்டில் போய் நீங்கள் 9லேருந்து 11 நீங்கள் வாசிப்பீங்கன்னா ஆண்டவர் அவன் மூலியமாக ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். அவன் மூலியமாக ஒரு காரியத்தை நடப்பிக்கிறார். அதுதான் அந்த எங்குல் ஃபெல்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவன் அடுத்த வருஷத்துல நீங்கள் வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா அவன் சொல்றாரு, நீ போய் என்ன பண்ண 3 வயது கிடாரியையும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவர் கொண்டு வர சொல்றாரு, கொண்டு வர சொல்றாரு. அது பாருங்க, இது தரிசனம் இல்லை. அந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 9ஆம் வசனம், அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் தோத்திரம். நீங்க நாட்டு புறாவே வாங்குறது ரொம்ப கஷ்டம். காட்டு புறாவையும் ஒரு புறா கொஞ்சம் என்னிடத்துல கொண்டு வான்றாரு. ஐயா பாருங்க, அதே மாதிரி அவரிடத்துல கொண்டு வந்து அவன் என்ன பண்ண, அவன் 2 துண்டாக வெட்டினான். 2 துண்டாக வெட்டி ஒரு முகமாக வைத்தான். அந்த வேலையில பறவைகள் உட்காந்து கர்த்தர் அவனை வெட்ட சொன்னாரா? கர்த்தர் கொண்டு தான் வர சொன்னார். பைபிளில் கொண்டு வந்து எனக்கு பலியிடுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்சோன் பிறகுமா தாய் தகவனுக்கு அது பலியிட சொல்லுவார். கொண்டு வர சொன்னார். ஆனால் ஐயா உற்சாகத்தில் எனக்கு இது நான் எப்படி அறிவேன் அப்படின்னா, ஏதோ அவர் எப்படி பலிபடத்தை கட்டி அங்கே பலியிட்டு தொழுது போட்டான்னா பழைய மாதிரி நினச்சிட்டான் போல. ஆடை கொண்டு அது 2த்தையும் வெட்டி ஒன்று மேலே அப்படி வச்சுட்டு பார்க்க வச்சுட்டான். ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்த நேரத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. என்ன வந்தது? அயர்ந்த நித்திரை. இப்ப சூரியமே அஸ்தமே ஆகலைங்க. இப்போ எத்தனை பேர் அயர்ந்த நித்திரை இருக்காங்க? கொஞ்சம் பக்கத்தில் பாருங்க, யாரோ அயர்ந்த நித்திரை இருக்கிறாங்கன்னு. சூரியமே ஏங்க அவரு சூரிய அஸ்தம் அந்த ஈவினிங் டைம்னா பரவாயில்ல. அப்போ ஃபேன் இல்லை, வண்டி இல்லை, சத்தம் இல்லை, காடாக இருக்கும், அது இடம் வனாந்திரமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். சூரியன் அப்படியே இறங்கும் போது என்ன ஆகும்? கொஞ்சம் இருட்டாகும். அப்போ என்ன வரும் சொல்ல மாட்டீங்களே? அயர்ந்த நித்திரை வரும். இப்போ அந்த மாதிரி கண்ணை மூடி கற்பனை பண்ணி அப்படி அயர்ந்த நித்திரையில் போயிட்டீங்களோ? பக்கத்தில் பாருங்க, அயர்ந்த நித்திரையில் போயிட்டாங்க பாருங்க. பாருங்க, அந்த அயர்ந்த நித்திரை அவனுக்குள்ள வந்தது. திகிலும் காரு அவனை மூடிக்கொண்டது. சில நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும்போது, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் சில காரில்லாமை வரும். சில அதிசயத்தை அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடி நமக்கு அயர்ந்தே வரும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஆவியார், கர்த்தருடைய வார்த்தை ஜீவனா இருக்கு. அந்த வார்த்தை உள்ள வந்தா உள்ள சுகமாயிடும். அந்த வார்த்தை வந்தா விடுதலை ஆயிடும். அந்த வார்த்தை வந்தா விசுவாசம் வந்துடும். அந்த வார்த்தை வந்தா நம்பிக்கை வந்துடும். அந்த வார்த்தை வந்தா வாழ்க்கையில நமக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிற தைரியம் வந்துடும். இதை வராதபடி அது என்ன பண்ணிச்சான் கூட அந்த அந்த திகிலும் அவனுக்கு காருலாம் அவனே மூடிக்கும். பாரு, திகிலுன்னா சொன்ன மாதிரி நான்ப்பா சென்னை பஸ்ல என்ன சொல்லுவாங்க, ஒரே திகிலா இருந்ததுப்பா. சொல்லுங்கப்பா சொல்லுங்க. இப்பெல்லாம் யாரும் சொல்றாங்களா? அப்படி சொல்றாங்களா?
இப்போல்லாம் எங்கே சொல்கிறாங்க, நான் ஃபோன் இருக்க, டார்ச் லைட் இருக்க, திகிலாவது என்னது பிகிலா? நான் சொல்லுங்க, யாருங்க இது? பிகிலும் இல்லை திகிலும் இல்லைன்றீங்களா? பாருங்க, வாழ்க்கையில் ஒரு காரியம் வரும்போது திகிலா. நான் எச்ஏகே பிரான்சிஸுடைய அந்த அப்போஸ்தலர் 12வது பேட்சில் செமினாரில் இருக்கும்போது நான் என்னுடைய சரீரத்தில் ஃபைல்ஸ்னால ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அப்போது ஊழியெல்லாம் போனேன்னா கிராமத்துலாம் போன வச்சுக்கோங்க, அப்படியே டாய்லெட் இருக்காது. அப்போல்லாம் போனோன்னா பிளட்டாக போகும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் ஒரு பைக்கிட்ட தான் கொடுத்து அனுப்புவாங்க. 4-5 பேர் என்ன பண்ணுவோம், அதை ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி நிலைமை. இப்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏன்னா எழுந்து போய் அங்கே போனவர்களே என்ன ஆகும், பிளட்டு ஊற்றும். அப்படி ட்ரெஸ் எல்லாம் பிளட் ஆகிடும். அவ்வளோ ஒரு நானோட தயவுசெய்து என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணேன். நான் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா ஜெபம் பண்ணுன்ட்டாரு. என்னடா சரீரம் ஒரு முள்ளு கொடுத்துட்டாரு. பவுல் சொல்கிறப்போ உயர்த்தாதபடி ஒரு முள்ளை கொடுத்துட்டாரு. பயங்கர ஃபயராக இருப்பாங்க ஆண்டவருக்காக. இப்போது பாருங்கள் என்ன நடந்ததுன்னா, எசேக்கியா பிரான்சிஸில் உட்காந்து வசனத்தை கேட்குறேன். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் வசனத்தை கேட்கும்போது தூங்குனதே கிடையாது. பக்கத்து சொல்லுங்கள், தூங்குறீங்களான்னு கேளுங்க. தூங்குறீங்களா? இல்லை ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேளுங்க. கோச்சிங் போகிறாங்க, ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேளுங்க. தூங்குனதே கிடையாதுங்க. அன்றைக்கி அந்த வசனம் வருது. சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து ஒருத்தர் ப்ரீச் பண்ணுறாரு ஹீலிங் குறித்து. கர்த்தருடைய வசனத்தை சொல்கிறாரு. அந்த வசனத்தை கேட்கறதுக்கு அப்படியே கண் அப்படியே தள்ளுது, அப்படியே தள்ளுது. வசனத்தை கேட்க உள்ள நான் என்ன ஒரு இது வரைக்கும் என் லைஃப்பில் என்ன இல்லை, தூங்குனது இல்லைங்க. நான் முதல் மாணவன்ங்க. ஹலோ, ஃபஸ்ட்டு மாணவன். எதில்? ஆவிக்குரிய விஷயத்தில். படிப்பு இல்லை, படிக்க வைக்கல, விட்டுருங்க, பின்னாடி போயிட்டேன். ஆனால் படிப்பு எனக்கு வீட்டில் படிக்க வைக்கல, அதனால் எனக்கு படிப்பு அதில் முன்னாடி இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் முன்னாடி மாணவன் நான். ஹல்லேலூயா. இப்போது நான் ஆண்டவர் என்ன இது எனக்கு தூக்கம் வருது, என்ன இயேசு நாமத்தில் போ பிசாசு சொல்லி அதை மேற்கொண்டு போராடி என்ன சொல்கிறான்னு கேட்டு வசனத்தை அப்படியே ரிசீவ் பண்ணி ஆமேன் ஹல்லேலூயான்னு விசுவாசித்துங்க. அவர் சொன்னார், பிரேக் ஊற்றி இப்போ போய் செக் பண்ணுங்க, உங்கள் சரீரத்தில் என்ன வியாதி இருந்ததோ அந்த வியாதி போயிடுச்சு, மறைஞ்சிச்சு, போய் செக் பண்ணுங்கன்னு சொன்னார். பாருங்க, உடனே எங்கே தான் ஓடுறேன்னு சொல்ல மாட்டீங்களா? பாத்ரூம் போனேங்க. ரொம்ப டீசெண்டாக சொல்லாங்க, ரெஸ்ட் ரூம் போனேன்னு. ஹல்லேலூயா. இப்போ அதெல்லாம் சொல்கிறாங்க, ரெஸ்ட் ரூம் கேட்குறாங்க. சில பேர் ரெஸ்ட் ரூமா எங்களுக்கு இருக்கிறதுக்கே ரூம் இல்லைங்க, எங்கே ரெஸ்ட் ரூம்ன்றாங்க. நோ பாத்ரூமை தான் ரெஸ்ட் ரூம் ஆக்கிட்டாங்க. வி ஆர் லிவிங் இன் மாடர்ன் கண்ட்ரி, மாடர்ன் டேஸ். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாறாதுங்க. ஆண்டுடைய வார்த்தை பாருங்க, போய் செக் பண்ணால் ஃபைல்ஸே போயிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிடுச்சு. அப்போ அந்த வார்த்தையை கேட்காதபடி காரில் வந்தது. இப்போ ஆபிரகாம் பாருங்க, அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் பயப்படாதன்ட்டார். இவர் எது திகில் பார்த்து ஏன் பயப்படும், திகில் அடைந்தாராம், காரில் வந்தாராம். வாழ்க்கையில் காரில் வர்றங்க, பயப்படாதீங்க. வசனத்தை கேட்க விடாதபடி உங்களை தூக்கம் கொண்டு வருதுன்னா அங்கே வசனம் உள்ளே போகுது, அங்கே கிரியை நடக்க போகுது, அங்கே சுகம் வரப்போகுது, அங்கே விடுதலை வரப்போகுது, அங்கே பலம் நடப்போகுது. தூக்கத்தை கொண்டு அதை கேட்காதபடி என்ன பண்ணுவான், தூங்க வைப்பான். அப்புறம் போனேன் பேசினாங்க, நல்லா தாங்க பேசினாருங்க, அப்படி கை ஆட்டி பேசினாருங்க. அதுதான் சொல்லுவீங்க தவிர கர்த்தர் என்னோட குறிப்பாக பேசினார். காரில் குத்து நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னாரு, மகனே பயப்படாதே என்று சொல்லி அழைத்தார். மகளே பயப்படாது என்று சொல்லி உனக்கு நான் கேடகமா இருப்பேன் என்று சொல்லிட்டார். இந்த காரில் என்ன ஒன்றும் பண்ணாது. அவன் பயந்தான் பாருங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க அவனை விடவே இல்லை. 5வதாக அந்த ஆண்டவர் அவனை என்ன பண்ணாருன்னா, காட்ஸ் வேர்ட் ஆஃப் என்டோர்ஸ்மெண்ட். அதை வாசித்தீங்கன்னா நடக்க போகிற அத்தனை சம்பவத்தையும் அவனுக்கு ஆண்டவர் சொன்னாங்க. எல்லார்கிட்டையும் சொல்லிட்டார். அதுக்கு வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா அவர் நீங்கள் 16ஆம் வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய முடிவை கூட சொன்னாருங்க. முடிவை கூட சொன்னார். வீட்டில் நேரம் இல்லை எனக்கு, முடிவை கூட சொல்லிட்டார் ஆண்டவர். அதுதான் சொன்னார், காட் வேர்ட்ஸ் ஆஃப் என்டோர்ஸ்மெண்ட். என்டோர்ஸ்மெண்ட்னா எப்படி தெரியுங்களா? இப்போ சொல்லுங்க பாருங்க, இந்த டாக்குமெண்ட்டோட இதை என்டோர்ஸ்மெண்ட் பண்ணுவோம், இதோட கூட இதை சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதான் என்டோர்ஸ்மெண்ட்டு. இந்த பத்திரத்தோட இதை சேர்த்துருங்க, இல்லை இதோடைய பேரண்ட் டாக்குமெண்ட்டோட இதை சேர்த்துருங்க, என்டோர்ஸ்மெண்ட் பண்ணுவோம் பாருங்க, அதான் என்டோர்ஸ்மெண்ட்டு. ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், அந்த காரு நேரத்தில், திகில நேரத்தில், பயந்த நேரத்தில் உன் சந்நிதி வேறு தேசத்துக்கு போவோம், அவர்களை வேறு ஒரு ராஜாவை சேவிப்பார்கள், ஆனாலும் நான் அவர்களை நியாயம் செய்வேன், அவர்களை விடுதலை ஆக்குவேன், நியாயம் செய்து அவர்களை வரும்போது பெரிய பொருளோடு ஆசையோடு வர பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே அவனோடு கூட வாக்கு பண்ணி
நீ முதிர் வயதில் சமாதத்தோடு உன் பிதாக்களோட சேர்க்கப்படுவாய் என்று நல்ல முதிர் வயதில் நீ மரணம் அடைவான்னு சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றையும் அவனோட பேசினார். அதாங்க என்டோஸ்மெண்ட்டு. ஆண்டவருடைய அவன் எவ்வளோ அன்பான தெய்வம் பாருங்க. என்டோஸ் பண்ணா அடுத்த வருஷம் சொல்லு, கடைசியாக முடிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் சொன்ன உடனே 17 சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ உகைக்கிற சூளை அந்த துண்டைகளின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலை தோன்றின. அல்லேலூயா. சூரியன் அஸ்தம் ஆயிடுச்சு. இப்போ என்னதான் இருக்கு? இருள் ஆயிடுச்சு. ஏற்கனவே அஸ்தம் ஆகிற நேரத்தில் இருள் வந்தது, காரில் வந்தது, பயந்தான். இப்போ வெளிச்சமும் இல்லை, இருள் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்ல, உனக்கான நித்திய வெளிச்சமா இருக்க கர்த்தர் அந்த துண்டிக்கப்பட்டதுலேருந்து ஒரு அக்கினி தோன்றிச்சு. ஆமென். இன்னைக்கு இருளா இருக்குங்க என் வாழ்க்கை, இந்த மாசம் இருளா இருக்கே அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. உங்களுக்காக ஒரு அக்கினி தோன்றும். எதிர்மே விசுவாசிக்கிறீங்க? இது தீர்க்கதரிசனமான வார்த்தை. கர்த்தரை அந்த இயேசுவை அக்கினியை போட வந்தேன், இப்போதே பற்றி எரியோன்னு. மந்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க, இருளை பார்த்து பயப்படாதீங்க, சூனியத்தை பார்த்து பயப்படாதீங்க, உங்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் பயப்படாத. கர்த்தர் உங்களுக்காக உங்களோட அவர் பண்ண இந்த என்டோஸ்மெண்ட், நீங்களோடு கூட பண்ண வாக்கு தத்துவம், உங்களோடு கூட பண்ண உடன்படிக்கை என்ன பண்ணணும்? ஒரு அக்கினியை எழும்ப பண்ணணும். எதை விசுவாசிக்கிறீங்க? சங்கீதக்காரர் சொல்லலாம், உம்முடைய வசனத்தை நான் தியானிக்கையிலே என் இதயத்திலே அக்கினி மூண்டது. அக்கினி எழும்ப பண்ணினார். நடுவில் அந்த அக்கினி எழும்ப பண்ணினார். அக்கினியை எழும்ப பண்ண உடனே அந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? வெளிச்சம் வந்திருக்கும். ஆமே. எல்லா பயமும் போயிருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய அன்பான இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இருளை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் அக்கினியாய் உங்களோடு இருக்கிறார். அக்கினி நெருப்பாய் இறங்கி வருவார். உங்களோடு இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன எப்படி ஆசீர்வதிப்பார்? சங்கீதம் 5:12 நீதிமானை ஆசீர்வதித்து என்ன பண்ணுவாரா? காருண்யம் என்னை கேடுக்கிறதுனால அவனை என்ன பண்ணாரா? சூழ்ந்து இருப்பாராம். 2 சாமுவேல் என்ன 26:16 கீவேர்டா அவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் சொன்ன பாருங்க, அவர் ரட்சிப்பின் கேடகமாக ஆண்டவர் உன்னோடு இருப்பார். ஆமென். கர்த்தர் ரட்சிப்பின் கேடகமாக உன்னோடு இருப்பார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தி, உம்முடைய காரியம் என்னை பெரியவாக்கும். இன்னைக்கு ரட்சிப்பின் காரியம் இல்லாத இருக்கிறீங்களா? பெரியவன் ஆகாத இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் லூக்கா 19:9 சகவே பார்த்து சொன்னார், இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். ஆண்டவர் உங்களை ரட்சிக்கும் போது, ஆண்டவரே வாழ்க்கையில் அநியாயமாய் இதுவரைக்கும் ரட்சிப்பே ஆண்டவரை காணாமல் அநியாயமாக செய்து பண்ணார். நாளை தனியாக 1+4 ஆட் பண்ணி 5% நான் கொடுக்குறேன்ப்பா. என்னை மனம் திரும்பும் போது நீங்களும் ஆபிரகாமின் குமாரனா இருப்பீங்க. லூக்கா 13:16 18 வருஷமா பிசாசு கட்டியிருந்த ஆண்டவர் பார்த்தாரு, இவ்வளோ ஆபிரகாமத்தை குமாரத்தையாக இருக்காங்க. இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரட்சிப்பு வேண்டும். ஆமென். மனம் திரும்புவது வேணும். அப்போது ஆண்டவர் ஆபிரகாமோடு இருந்தது போல உங்களோடு இருப்பார். ஆமென். ரட்சிப்பின் கேடகமாக இருந்து உங்களை என்ன ஆக்குவார்னா, பயப்படாதே என்று சொல்லுவார். ஆமென். ஏதனை நம்ம ஜாமன் முடிப்போமா? ஏன் நேரம் வந்துடுச்சு. எல்லாரும் ஏதனை எத்தனை பேர் புரிஞ்சுது? எத்தனை பேர் நீ கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிறார்? ஆமென். நம்மோடு கர்த்தர் பேசியிருக்கார், உங்களோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, மகளே நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். அவர் அக்கினி நெருப்பு இருந்தால் போதும், அவர் அக்கினி நெருப்பு உன்னோடு இருந்தால் போதும். யோவான் சொல்வது போல, நீங்கள் அறியாத ஒரு நடுவில் இருக்கிறார். நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், ஆனால் அவரோ அக்கினினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆமென். அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணீங்களா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. நான் முடிச்சிடுறேன், என் நேரம் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேக தந்தேன் வழிநடத்தப்பா. அந்த அக்கினி ஆண்டவர் ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. ஆவியானவர் தான். அந்த அக்கினியை ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின அந்த அக்கினி உங்களோட கூட இருக்கும். ஹல்லேலூயா. இருளை கண்டு பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஸ்டாராக ஆக்கிற கர்த்தர் தான். இன்னைக்கு உங்களை பார்த்து சில சொல்லியிருக்கலாம், நீ உருப்பட மாட்ட, நீ ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை, நீ தண்டம், இப்படிலாம் சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அந்த ரட்சிப்பெண்ணை கேடகம் உன்னை சூழ்ந்திருக்குமானா நீ பயப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் அவருடைய வார்த்தையோடு உன்னை இணைத்துக்கொள், அவரோடு உன்னை இணைத்துக்கொள். உன்னை ஸ்டாரா இங்கே வெளியே அனுப்புவார். நீ இங்கிருந்து போகும்போது கர்த்தரோடு இணைக்கப்பட்டுட்டேன். சாத்தான் பிரிக்க பார்த்தான், ஆனா ஆண்டவர் தம்முடைய வார்த்தை எனக்கு முக்காலமாய் போட்டு என்னை அவரோடு இணைத்துட்டாரு. நான் என்னது வெளியே போகும்போது ரட்சிப்பின் தேவனாய் கர்த்தர் என்னை ஸ்டாராக அனுப்புகிறார்.
என்னை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், என் வாழ்க்கையில என்ன இருள் வந்தாலும் பயப்பட மாட்டேன். அந்த அக்கினி தோன்ற பண்ணுவார். எனக்காக என்னெல்லாம் தோன்ற வேண்டும் என்று வந்தீங்களோ இந்த முதல் வாரத்துல கர்த்தர் உங்களுக்காக தோன்ற பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். அக்கினி நெருப்பால் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பால் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நாவுகளாலே அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இரவு நேரத்தில் நெருப்பு தோன்றார், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தோன்றார், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்த எங்களை நிரப்பும் ஆவியினால். இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட எங்களை நிரப்பும் ஆவியினால். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். 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 நல்ல கரங்களை தட்டி, எனக்கு அக்கினி அனுபவம் ஆண்டவரே, அக்கினி அனுபவம் ஆண்டவரே. இருள் சூழ்ந்திருக்கிறது, இருள் சூழ்ந்திருக்கிறது, இருள் சூழ்ந்திருக்கிறது, திகில் பிடித்திருக்கிறது ஆண்டவரே, திகில் பிடித்திருக்கிறது. ஆனால் நடுவிலே நடுவிலே அக்கினி தோன்றது போல என் நடுவிலே அக்கினி தோன்றட்டும், என் சூழ்நிலை அக்கினி தோன்றட்டும். இப்போதே கேளுங்க, கேளுங்க. அக்கினியை போடுகிறார், அக்கினி போடுகிறார். நம்முடைய தேவன் பட்சிக்க அக்கினி, நம்முடைய தேவன் பட்சிக்க அக்கினி. கபர சபலதரப அக்கினி மயமான ஆவல் ஒவ்வொரு நிரப்பினது போல இப்போதே இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் அக்கினி மயமான ஆவல் வருவதாக. உங்களுடைய பிள்ளைகளை தூதலை காற்றாகவும் உங்களுடைய காலை அக்கினி ஜுவாலையாய் வைக்கிறவரே, உங்களுடைய ஜனங்களை அக்கினியாய் சம்பமாய் வழிநடத்தினவரே, இப்போ 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 எல்லா அந்தகார கட்டுகள் சுட்டரிக்கப்படட்டும், எல்லா அந்தகார கட்டுகள் சுட்டரிக்கப்படட்டும், எல்லா வியாதிகள் சுட்டரிக்கப்படட்டும், எல்லா மந்திரம் தந்திரம் சுட்டரிக்கப்படட்டும், எல்லா பயம் சுட்டரிக்கப்படட்டும். இப்போதே அக்கினினால் அபிஷேகம் பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க. பாத்திரம் நிரம்பி வழியை செய்யுங்க, பாத்திரம் நிரம்பி வழியை செய்யுங்க. ரட்சிப்பின் கேடகத்தாலே சூழ்ந்திருக்கும் மகளே பயப்படாத, மகனே பயப்படாத. கர்த்தர் உன்னை நட்சத்திரமாக வைக்கிறார், கர்த்தருடைய நட்சத்திரமாக வைக்கிறார், கர்த்தருடைய நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். ஒரு சபலதர கலமா ரிபாலா தியலபா கலமா ரிதானா ஹந்தரே கபாதாரா. அன்பும்
கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலையிலே நாங்கள் கூடி இந்த நேரம் மிட்டமாய் ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி நாங்கள் பாடுற பாடல், துதி, ஆராதனை, ஜபங்கள் எல்லாம் கேட்டு ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களோடு பேசி ஆண்டவரே நீதிமானே கர்த்தா சங்கீதம் 5:12 கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரணம் என்ன கேடத்தால சூழ்ந்திருப்பேன்னு சொல்லி ரட்சிப்பேன்னும் கேடத்தினால் எங்களை சூழ்ந்திருக்கிறவரே, நாங்கள் எங்களோடு பேசுறீரப்பா, நாங்க பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கு, அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே வந்த ஒவ்வொருவரையும் வார்த்தைப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பீங்க. ஒரு அக்கினியை தோன்ற பண்ணுங்க, வழி காட்டுங்க, வழி நடத்துங்க, ஒவ்வொருவரையும் நட்சத்திரமாக வைங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென். சொல்லுங்க ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நட்சத்திரமாக வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பாராக.